கண்டியூர் பிரம்மசிகண்டீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயமானது அட்டவீரட்ட தலங்களில் ஒன்று. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் கண்டியூர் என்ற கிராமத்தில் இந்த ஆலயம் இருக்குது. சோழநாடு காவிரியின் தென்கரையில் அமைந்த இந்த ஆலயத்தை பற்றி, இந்த ஆலயத்து இறைவனை பற்றி அப்பர் சம்பந்தரும் தேவாரம் பாடியிருக்காங்க. இந்த ஆலயத்தில் சதாதாபா முனிவருக்காக இங்கே வில்வ மரத்தை கையிலிருந்து இறைவனை கொண்டு வந்து கொடுத்தார். அதன் காரணமாக வில்வ மரங்கள் பெருகி இருந்தது. அதனால் இந்த இடத்தை ஆதி பில்வாரண்யம் என்று அழைக்கின்றனர். சதாதாபா முனிவர் காளஹஸ்திக்கு போக முடியாத சூழ்நிலையில் காளஹஸ்தி இறைவனாகவே இங்கே காட்சி தந்திருக்கிறார். நவக்கிரக சன்னதியில் சூரிய பகவான் 2 மனைவிகளோட காட்சி தருகிறார். எங்கும் இல்லாத ஒரு சிறப்பாக இந்த ஆலயத்தில் 2 கைகளிலையுமே பூ ஜெபமாலை ஏந்தியபடி இறைவனை பிரம்மா பிரார்த்தனை செய்வது போல காட்சி அமைப்பு இருக்கும். அதாவது சிலாரூபம் இருக்குது. பிரம்மாவிற்கு தனி கோவில் உண்டு. சோழர் காலத்து கல்வெட்டுகள் இந்த ஆலயத்து பெருமானை பற்றி திருவீரட்டானத்து மகாதேவர் என்றும் திருக்கண்டியூர் உடை மகாதேவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனுடைய வரலாறு என்னன்னா, பிரம்மனுடைய 5 தலைகளில் ஒரு தலையை சூலத்தினால் இறைவன் கொய்தார், கண்டம் செய்தார். அதனால் இதன் காரணமாகத்தான் கண்டியூர் அப்படிங்கிற பெயர் வந்தது. கண்டனபுரம் என்ற பெயரும் உண்டு. சிரம் கொய்த பிறகு பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்க 5 முகங்களின் அழகினை சதுர முகங்களில் தருமாறு, அதாவது அருள் செய்யுமாறு கேட்க இறைவனும் அவ்வாறே 4 முகங்களுக்கு அருள் செய்தார். அதன் காரணமாக இறைவன் பிரம்ம சிகண்டீஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். தலையெழுத்தை மாற்ற முடியுமா என்பது பழமொழி. ஆனால் பிரம்மாவின் தலையெழுத்தையே இறைவன் மாற்றியிருக்கிறார் என்பது இந்த தலத்தின் சிறப்பு.